12th Maths Chapter 1 Exercise 1.1ல செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த இன்வர்ஸ் இஃப் இட் எக்ஸிஸ்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங். அதாவது கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகினா அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போது கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை வந்து இல்லாட்டி ஏசி கோட்டு -2 4 1 3 அப்படின்னு இருக்குது. இப்போது இதில் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0னா அது எக்ஸிட். அப்போ அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னா 2 × 3 6 -2 × -3 6 -4 × 1 4 6ல் 4னா 2 2 வந்து இங்கே நாட் ஈக்குவல் டு 0. அதனால் ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட். ஏ இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா என்னது? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அட்ஜாயின் ஏ. இப்போ நம்ம அட்ஜாயின் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயின் ஏ ஈக்குவல் 2 × 2 மேட்ரிக்ஸில் அட்ஜாயின் ஏ. இங்கே ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 -2 4 1 -3. அட் ஃபர்ஸ்ட் டயக்னலில் சேஞ்ச் ஆஃப் த டேர்ம், அதாவது -2 இருக்கிற இடத்துல 3 வரும், -3 2 இருக்கிற இடத்துல 2 இருக்கிற இடத்துல -3 -3 இருக்கிறதுல 2. ரெண்டு டயக்னலில் நம்பரை சேஞ்ச் பண்ணுறோம். அப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு -3 -2. செகண்ட் நம்பர்ஸில் செகண்ட் டயகனலில் என்ன பண்ணுறோன்னா சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே +4 இருக்குது, நம்ம -4 போடுறோம். இங்கே +1 இருக்குது, இங்கே நம்ம மைனஸ் போடுறோம். இதுதான் நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ ஏ இன்வர்ஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 1/2 நம்மளுக்கு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 1/2 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1/2. அப்போ 1/2 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது 1/2 அட்ஜாயின் ஆஃப் ஏ வந்து -3 -4 -1 -2. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.